அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் பற்றி என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை தினப்பலனில் நீங்கள் அறிய முடியும். நாம் சந்திராஷ்டமம் நாட்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டுமோ அதேபோல் உங்களுக்கு ஒத்து வராத சில திதிகள் உள்ளன. அவற்றை அறிந்து கொண்டு நடந்து கொள்வது சிறப்பான பலன் தரும். நாம் தினமும் வாழ்வில் பல பிரச்சனைகள் சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இன்றைய தினம் எப்படி அமையும், எப்படி இந்த நாள் நல்ல நாளாகவும் அனுகூலமாக இருக்கும், இந்த நாளை அணுகலாம் என்பதை நாம் தினம் காலையில் இன்றைக்கு ராசி பலன் பார்த்து நாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருந்தாலும் சில நாட்கள் சந்திராஷ்டம் என குறிப்பிட்டுள்ள நாட்களில் நாம் சற்று கவனமாகவே இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அப்படி சந்திரன் உங்கள் ராசிக்கு அல்லது உங்கள் நட்சத்திரத்திற்கு 8வது இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. அந்த நாட்களில் நாம் மனசஞ்சலம், இறுக்கம் மற்றும் இறுக்கமாக சண்டையிடுதல் இவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதால் அந்த நாள் கவனமாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. அதை தாண்டி மொத்தம் உள்ள 15 திதிகள் ஒரு மாதத்தில் இருமுறை வருவதுண்டு. சில நாட்கள் சில ராசினருக்கு நற்பலன்களை தராது. அவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ராசிகளும் அவற்றுக்குரிய தினங்களும் என்னவென்றால், மேச ராசியினர் சஷ்டி நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவு முருகப்பெருமானை நினைத்து பக்தி இருக்கிறீர்களோ அதுபோல நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ரிஷப ராசி நண்பர்கள் சதுர்த்தி மற்றும் திரியோதசி நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக யமபயம், அடுத்தவர் மீது சண்டை கொள்ளுதல், சண்டை சச்சரவில் மாற்றிக் கொள்ள கூடாது. இந்த நாட்கள் உங்களுக்கு மத்தியமான பலன்களையே கண்டிப்பாக தரும். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள் பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தி திதி இந்த நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் மத்திய பலன் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதனால் நீங்கள் இந்த பஞ்சமி திதி நாட்களில் பாம்புகள் போன்றவற்றில் உங்களுக்கு ஆபத்து நேரக்கூடும். அதனால் இந்த மிதுன ராசி நண்பர்கள் இந்த பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தி நாட்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கடகராசி நண்பர்கள் சப்தமி திதியில், அதாவது சப்தமி நாட்களில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் தொலைதூர பயணத்தை மேற்கொள்வது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக கூடும். கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாகவே இருக்க வேண்டும். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள் திரியை, அஷ்டமி, நவமி, தசமி, திரியோதசி போன்ற நாட்களில் கண்டிப்பாக பொறுமையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் தேவையில்லாமல் எங்கேயாவது சென்று மாற்றிக்கொள்ள தேவையில்லை. கண்டிப்பாக வாய்விட்டு மாட்டிக்கொள்ளவே கூடாது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தி திதியில் நீங்கள் எவரிடமும் சண்டைக்கு செல்லாமல் அமைதியுடன் பொறுமை காத்து வாழ வேண்டும். இதுவே உங்களுக்கு ஏற்ற நற்பலன்களை தரும் உங்களுக்கு. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் பிரதமை, துவாதசி இந்த நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்கள் நவமி, தசமி கண்டிப்பாக இந்த நாட்களில் மிகுந்த பொறுமையுடன் செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். விருச்சிக ராசி நண்பர்கள் நவமி, தசமி போன்ற நாட்கள் உங்களுக்கு சரியான நாட்களாக அமையாததால் கண்டிப்பாக அமைதியுடன் இருக்க வேண்டும். தனுசு ராசி நண்பர்கள் துவியை, சப்தமி, ஏகாதசி, சதுர்த்தி நாட்களில் இந்த நாட்டில் கண்டிப்பாக துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. விநாயகரையும் நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும். வழிபடாமல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக மத்தியமான பலன்கள் ஏற்படுத்தக்கூடும். மகர ராசி நண்பர்கள் பிரதமை, திரியை, துவாதசி இந்த நாட்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்க வேண்டும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் சதுர்த்தி திதியில் நீங்கள் அமைதியுடன் செயல்பட வேண்டும். மீன ராசி நண்பர்கள் துவியை, ஏகாதசி, சதுர்த்தி திதி
இந்த நாட்கள் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மீனராசி அதிசாரா குரு பயிற்சி பலன்கள். லாபஸ்தானத்தில் குருவும் சனியும் அமைந்தது. ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்று பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்களுக்கும் திதிகளும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என மாதத்தில் இருமுறை வரக்கூடியது. அதனாலே மேலே குறிப்பிட்ட ராசிகள் உங்களுக்கு நற்பலன்களை தரா. இந்த திதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவரிடம் பழகும்போது மிக மிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வேண்டிய நாளாக கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.